சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாத பெரிய வியாதியா? என்ன நாட்டுக்கு நாடு பேர் மாத்தி வச்சுக்கிறீங்க? மதுமேக நோய் ஒரு நாட்டுல, இனிப்பு நீர் ஒரு நாட்டுல, டயபெட்டிக்னு சொல்றாங்க, சுகர் பிரச்சனை, சர்க்கரை வியாதி, இப்படி ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு குணப்படுத்தி தரேன். 15 நாள்ல குணமாகும் சிலருக்கு, 1 மாசத்துல குணமாகும், 48 நாள்லயும் குணமாகும், ஓராண்டு ஆகும். நான் சொல்ற வழிமுறை எல்லாம் கடைபிடிங்க. சர்க்கரை வியாதி எப்படி வந்திருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா நீங்க இதுக்கு முன்ன மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் சரி, இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்ற வழிமுறைகளை கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா குணமாகும். குணமான பிறகு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்யுங்க. அவர் உங்களுக்கு வியாதியே இல்லைன்னு நல்ல மருத்துவ பரிசோதனை செஞ்சு சான்று கொடுத்துடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மருத்துவர் வாயாலேயே சொல்லணும் உங்களுக்கு மருந்து வேண்டாம். முதல்ல ஆரம்பத்துல சர்க்கரை வியாதி உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆன உடனே மருந்துகளை குறைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டோசேஜ் குறைச்சிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்போதுமே இந்த ரீடிங் வந்து கண்ட்ரோல்லே நீங்க சரியா அதை காமிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு மருத்துவர் முடிவெடுத்து உங்களுக்கு எந்த விதமான வியாதியுள்ள பெர்ஃபெக்ட் நீங்க வந்து தங்க தேகம் ஆயிட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க. இது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல வரக்கூடிய தகவல்களை முழுவதுமா கடைபிடிங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். இந்த வேலை நீங்க சரியா செஞ்சாகணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். கவலை உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, எந்த விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இல்லையோ அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு நம்ம கவலையே படக்கூடாது. சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னாவே 2 மெயின் காரணம் இருந்தால்தான் சர்க்கரை வியாதி வரும். ஒண்ணு கவலை, தனக்குன்னே கவலை இருக்கும், அல்லது பிறருடைய பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தன் தோல் மேல போட்டு பெரிய சுமை தாங்கி மாதிரி மத்தவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நிறைய யோசிப்பாங்க, நிறைய கவலை உண்டாகும். இதனால உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருதுங்க. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சரியில்லாததுனால சர்க்கரை வியாதி வருதுங்க. அப்போ உணவையும் உணர்வையும் சீர்திருத்தும் போது சர்க்கரை வியாதி வந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். தானா தானே வந்து சர்க்கரை வியாதி, அதே மாதிரி தானாகவே போகும். நாம ஏதோ செய்த தவறுகளால தானே சர்க்கரை வியாதி வந்துச்சு. இப்ப நம்ம செய்யக்கூடிய சரியான விஷயங்களால இந்த சர்க்கரை வியாதி நம்மளை விட்டு போக போகிறோம். உடம்புல குளுக்கோஸை சரியா பார்த்துக்கிறோம், உடம்புல இனிப்பை சரியா பார்த்துக்கங்க, வாழ்க்கையை இனிப்பா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையை இனிப்பா வச்சுக்கிறதுக்கு கவலை இருக்கக்கூடாது. கவலை இல்லாம இருக்கிறதுக்கு உங்க கண்ட்ரோல்ல எது இல்லையோ அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. அடுத்த சிஎம் உங்க கண்ட்ரோல்ல இருக்காரா? அடுத்து யாரு சிஎம் நீங்க முடிவு எடுக்க முடியுமா? இல்ல. நாளை காலைல வெயில் அடிக்கணுமா மழை வரணுமா நீங்க முடிவு எடுக்க முடியுமா? இன்னைக்கு சாயந்தரம் என்ன நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்க முடியுமா? நாளைக்கு நாம எந்திரிப்போமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? நம்ம பேச்ச மட்டும்தான் நம்ம பெத்த பிள்ளைங்க கேட்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்களா? யாருமே எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கவலையே படக்கூடாது. அடுத்த மாசம் பட்ஜெட் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, கவலை வந்துருக்கு. வேலை ப்ரமோஷன் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா ப்ரமோஷனுக்கு ப்ராசஸ் பண்றோம், உழைக்கிறோம், உழைப்ப கொடுக்குறோம். நம்ம சீனியர், நம்ம எம்டி அவங்க தானே முடிவு எடுக்கணும் ப்ரமோஷனுக்கு. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம ப்ரமோஷன். இந்த மாத பட்ஜெட் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்னும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சில பேருக்கு உடம்பு சௌகரியம் இல்லாம போலாம், வேற ஏதாவது புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். பல செலவுகள் அது தானா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சம்பாதிக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கே தவிர செலவு நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. பாருங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு நாம கவலைப்படக்கூடாதுன்னு இப்போ நீங்க முடிவெடுத்தா தான் சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியும். அதே போல ஆண்கள் தேக சத்து பொருட்களை வீணாக்காமல் தேக சத்து உடம்புல குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்க தேக்கம் செய்யும் பொழுது இந்த சர்க்கரை வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியிட முடியும். எல்லாத்துலயும் வெளிப்பட்டு சர்க்கரை வியாதி முழுவதுமா வெளிப்பட்டு எனக்கு வேண்டே வேண்டாம் சர்க்கரை வியாதின்னு ஒதுக்கி மாத்திரையை நீங்க தூக்கி போட முடியும். அப்படிலாம் நீங்க வெளிவரலாம். காலையில நீங்க சீக்கிரம் எந்திரிக்கணும். சன்ரைஸ் நீங்க பார்க்கணும். கிழக்கு வானத்தை 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நீங்க பார்க்கணும். இது தினசரி செஞ்சுட்டே வரணும். நிறைய தண்ணி குடிக்கணும். நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க நீங்க சர்க்கரை வியாதியில இருந்து மீண்டு வர முடியும். தண்ணி குடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். எடுத்த உடனே நீங்க நிறைய குடிக்க கூடாது. இப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 ml அல்லது ஒரு 150 ml அப்படி பிரிச்சு தண்ணி குடிக்கணும். ஒரே நேரத்துல 6 லிட்டர் குடிக்கிறது, 1 லிட்டர் குடிக்கிறது அந்த மாதிரி குடிக்காதீங்க. சில பேருக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு அது இன்னும் அதிக தொந்தரவாயிடும். குறிப்பா இரவு நேரங்கள்ல சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ரொம்ப தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலாமே தவிர தண்ணி குடிக்க வேண்டாம். இரவு நேரங்கள்ல அதிகமா தண்ணி குடிக்காதீங்க. தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். தூக்கமும் நல்லா இருந்தாதான் சர்க்கரை வியாதியில இருந்து நம்ம மீண்டு வர முடியும், வெளியில வர முடியும். வெண்டைக்காய் இருக்கு பாருங்க,
வெண்டைக்காய் எடுத்து நுனி பகுதி பின்ன 2 பக்கமும் காம்பு பகுதியில வெட்டிட்டு பொடி பொடியா நறுக்குங்க. மிளகு சீரகத்தூள் அதுல தூவுங்க. இந்துப்பு லேசா தூவிக்குங்க. அதை கிளறி விடுங்க. சாப்பிட்டு பாருங்க. கார வெண்டைக்காய் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சுவையான ருசியான உணவு கார வெண்டைக்காய். இது இயற்கை உணவு, சமைக்கப்படாத உணவு. இது போன்ற உணவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். கேரட் இது போல சாப்பிடலாம், பரங்கிக்காய் இது போல சாப்பிடலாம், சொரக்காய் இது போல சாப்பிடலாம். பசுங்கலவைகள் ரொம்ப அருமையா இருக்கும். சொரக்காய் எடுத்து பொடி பொடியா வெட்டிட்டு கொஞ்சம் லெமன் சாறு விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் லெமன் சாறுன்னா ஒரு 10 சொட்டு விட்டா போதும். ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 150 கிராம் 200 கிராம் சொரக்காய் நறுக்கி அதுல ஒரு 10-20 சொட்டு லெமன் விட்டு நீங்க கிளறி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்ல அது நல்ல ஒரு நறுமணத்தோட ரெடியா இருக்கும். அதுல கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் தூவி கொஞ்சம் தேங்காய் பூ இதுல போட்டு எல்லாமே ஃப்ரெஷ். இது எதுவுமே சமையல் இல்லை பாருங்க. இந்துப்பு, மிளகு சீரகத்தூள், தேங்காய் பூ, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படி இளந்தளிர் தழைகள் அப்படியே எடுத்து அதில் அப்படியே வெட்டி போட்டு நல்லா தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா ருசி அருமையா இருக்கும். பசும்பொரியல் சொரக்காய் அப்படி பண்ணலாம், பீர்க்கங்காய் இதே போல பண்ணலாம், வெண்பூசணிக்காய் இதே மாதிரி பண்ணலாம். மஞ்சள் பூசணிக்காய்க்கு லெமன் வேண்டியது இல்லை. லெமன் இல்லாம இதே கலவையில மஞ்சள் பூசணிக்காய் பண்ணலாம். சௌச்சவ் இதே மாதிரி நீங்க செய்யலாம். புடலங்காய் இதே மாதிரி செய்யலாம். நான் இப்ப சொன்ன கலவையில இது எல்லாமே நீங்க தயார் பண்ணி சாப்பிட முடியும். அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப சாப்பாடு சோறு பொறுத்த இப்ப நான் சொல்ற இயற்கை உணவுகள்லாம் காலையில ஒரு நேரம் சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பழம் ஒத்துழைப்பு தருது. பழங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். அதனால சுகர் பிரச்சனை ஒண்ணும் நமக்கு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி உள்ள நபர்கள்லாம் காலையில நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. அல்லது காய்கறிகளை நான் சொன்ன மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. காய்கறி உணவு காலையில அல்லது பழங்கள் உணவு காலையில. இது மாதிரி நீங்க செட் பண்ணணும். பழங்கள் சிலருக்கு என்ன ஆகும்னா சுகர் அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். அப்படிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரிங்க உடம்பு. எல்லாருக்கும் நாங்க பொதுவா உங்களுக்கு தகவல் சொல்றதுனால யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப தனிப்பட்ட முறையில கன்சல்டிங் நீங்க எடுக்கும் பொழுது நாங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எது ஸ்பெசிபிக்கா தேவைங்கிறத சொல்ல முடியும். இது பொதுவான ஒரு வீடியோங்கிற போது நீங்க தான் அது கண்டுபிடிக்கணும். காலையில காய்கறி உணவு நல்லா இருக்குமா, இல்ல பழங்கள் உணவு நல்லா இருக்குமா? சில பேருக்கு இது ரெண்டுமே சாப்பிட முடியாது. ஏன்னா பச்சையா காய்கறி சாப்பிட சொல்றீங்க, எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு மாற்றம் இருக்கு. காலை உணவுக்கு 2 இட்லி எடுக்கணும். அந்த 2 இட்லி அளவுக்கான சட்னி, கிரீன் கலர்ல புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அல்லது கருவேப்பிலை சட்னி, இந்த 3 சட்னில ஒரு சட்னி நீங்க எடுக்கணும். சட்னி எடுத்து இட்லி என்ன அளவு இருக்கோ அதே அளவு 2 இட்லி தான் எடுக்கணும். அதே அளவு ஒரு இட்லியோட இடம் 70 கிராம், அதிகபட்சம் ஒரு 100 கிராம் இருக்கும். 2 இட்லியும் சேர்த்தா ஒரு 200 கிராம் தான் வரும். அதை விட குறைவான அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னாவே நல்லது. ஏன்னா சில சக்கரை வியாதிக்காரங்களுக்கு அதிகமா பசிக்கும் பாருங்க. இயற்கை உணவு நாம எடுக்க சொன்னா பழங்கள் சாப்பிட்டு பசி தாங்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமையல் உணவு எடுங்க. சமையல் உணவுல இட்லிங்கிறது ஒரு நாள் மாவா இருக்கணும். 1 மாசத்துக்கு முன்னாடியே மாமா ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துட்டு டெய்லி இட்லி சுடிச்சாரு சாப்பிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு சக்கரை வியாதி வந்ததுக்கே காரணம் என்ன தெரியுமா? காலையில இட்லி, நைட்ல தோசை, மத்தியானம் சோறு, இடையில டீ காபி, இப்படி குடிச்சு இப்படி சாப்பிட்டு தான் சக்கரை வியாதி இருந்துச்சு. தப்பான உணவு. வாய் வழியா உணவு போனா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கணும். வாயை கட்டுனீங்கன்னா வயிறு நல்லா இருக்கும். வாய் தான் சாப்பாடு உள்ள போறதுக்கு சத்துக்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வாய் தான். நாம வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருக்கிற பொருள் எல்லாம் சாப்பிட்டு வயிறை நிறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா செரிமானம் சரியில்லாம போகும். செரிமானம் சரியில்லாம போனா உடம்பு முழுக்க சத்து பொருட்கள் போய் சேராது. சத்து அசத்துக்களாக பிரிய வேண்டிய உணவு மொத்தமுமே அசத்துக்களாக கழிவாக பிரிஞ்சிருது சில பேருக்கு. அப்ப சத்து பொருட்கள் உடம்புல சேர்றது இல்ல. இந்த காரணத்தினாலதான் அதிகபட்சமான சக்கரை வியாதி உண்டாகுது. நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நேரம் தள்ளி சாப்பிடுறது. நேரத்துக்கு நான் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடணும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிடுறீங்களா? அதான் சீக்குக்கு காரணம். இன்னும் சில பேர் நைட்டு சாப்பிட்டு உடனே படுத்து தூங்கிடுறது. இதுதான் சீக்குக்கு வியாதிக்கு காரணமே இதுதான். நாம சரியா இருந்தா நமக்கு ஏன் வியாதி வருது? சாலை ஓரத்துல வாட்டுக்கு பயணம் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு லெஃப்ட் இருக்கு, நம்ம கீப் லெஃப்ட் அப்படின்னு ஓரமா பயணம் பண்ணிட்டே இருக்கோம். இதுவும் அமைதியா இருக்கும். நமக்கு எந்த ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆகவே ஆகாது. தப்பா வண்டி ஓட்டினா பிரச்சனை தான் ஆகும். அதே மாதிரி நம்ம உடம்புல தப்பா சாப்பிட்டு தப்பா ஃபாலோ பண்ணிட்டு தப்பா நைட் எல்லாம் முடிச்சுட்டே இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும் பாருங்க.
இப்ப காலை சாப்பாடு இட்லி எடுக்கலாம், 2 இட்லி, அன்னைக்கு ஒரு நாள் மாவு எடுத்துக்கலாம். இது ஃபாலோ பண்ணுது. டெய்லி இட்லி எடுக்க முடியுமாங்க? முடியாதுதான். சிறுதானிய உணவுகள்ல பொங்கல் எடுக்கிறதோ, சிறுதானிய உணவுகள் உப்புமா எடுக்கிறது, கோதுமை உப்புமா, ரவை உப்புமா, இது போல உணவுகளை நீங்க நிறைய காய்கறிகள் கலந்து எடுக்கலாம். காலை உணவாக நீங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். காய்கறி நிறைய சமையல் உணவு எடுக்கலாம். நல்லா மென்னு சாப்பிடணும். சர்க்கரை வியாதி குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிழக்கு பக்கம் நீங்க பொசிஷன் பண்ணணும் உட்காந்து சாப்பிடும் போது. 2வது, உணவு எடுத்து வாயில வச்சு 2 கண்களை மூடி மெதுவாக மெல்ல வேண்டும். உதடுகள் 2ம் மூடி இருக்கணும். நல்லா மெல்லணும். 32 முறை மெல்ல வேண்டும். ஒரு வாய் உணவை அவ்வளவு ஸ்லோவா மெதுவா மென்னு ரசிச்சு ரசனையா சாப்பிடுங்க. ஒரு தடவை சாப்பிடுங்க. நீங்க வாழ்க்கை முழுக்க அப்படி சாப்பிடுங்களா நான் சொல்லல. இப்ப இந்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு தடவை வாயில உணவை வச்சு கண்களை மூடி 2 உதடும் மூடி அழகா மெதுவா நல்லா ரசிச்சு மெதுவா மென்மையா ரசனையா சிறப்பா அதை சாப்பிட்டு பாருங்க. உமிழ்நீர் உள்ள இருந்து வாரது உங்களுக்கு தெரியும். அந்த உமிழ்நீர் வந்த பிறகு அந்த உணவு கூழ்மமா மாறுவது உங்களுக்கு புரியும். அங்க லைசோசைம் என்ன செய்யுது? அங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு வாயில மட்டும் இல்ல, வாயில உணவு வச்சோம்னா வயிறு வரைக்கும் கெமிக்கல் ஃபேக்டரி ஓப்பன் ஆயிரும். 13,000 செரிமான சுரப்புகள் வேலை செய்யுங்கிறாங்க. ஒரு உணவை வச்சோம்னா அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க 13,000 செரிமான சுரப்புகள். வாயில 70% உணவு செரிக்கிறது என்கிறார்கள். அதனாலதான் நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொன்னாங்க. வாயில மெதுவா உணவை வச்சு மெதுவா கடிச்சு ரசிச்சு பொறுமையா கண்களை மூடி உதடுகளை மூடி நல்லா ரசிச்சு மென்மையா சாப்பிட்டு உணவு தண்ணி மாதிரி மாறிய பிறகு அந்த உணவை குடிக்க வேண்டும். உணவை குடி. இதுதான் உணவை குடின்னு இயற்கை மருத்துவத்துல சொல்றாங்க, இயற்கை மருத்துவர்கள் எல்லாரும்.